பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போறோம். நம்ம ஜும்மாவுடைய நாளை அடைந்திருக்கிறோம். இந்த ஜும்மாவுடைய நாளை அடைந்த அனைவரும் ஓத வேண்டிய 3 முக்கியமான வார்த்தைகள் இதுதான். இதை கொண்டுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாளுடைய நன்மையும் சிறப்பும் கிடைக்கும். அதுவும் இது ஷாபானுடைய ஜும்மாவா இருக்குது. ஷாபானுடைய மாதத்துடைய சிறப்பும், அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய சிறப்பும், இன்னும் ஜும்மாவுடைய சிறப்பும் உங்களுக்கு அனைத்தும் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு இந்த அமலை முடிச்சுக்கோங்க. இதை விட்டுட்டு நீங்க எந்த அமல் செஞ்சாலும் சரி, இந்த நாளுடைய கடமையை தீர்த்ததாக ஆகாது. இப்ப அந்த அமல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த அமலை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நாள்ல 5 நேர ஃபர்ல் தொழுகையும் முடிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா விஷயமுமே 2வது தான், ஃபர்லுக்கு அப்புறம் தான் இருக்கு. அதனால ஃபர்ல் தொழுகை 5 நேரமும் ஃபஜ்ர்ல இருந்து தொழுதுங்க. ஏன்னா எல்லா தொழுகையை தொழுகிறவங்க கூட ஃபஜ்ரை எந்திரிக்கிறது இல்ல. அதனால ஜும்மா நாள்ல அஸ்திவாரமான ஃபஜ்ரை தொழுதுட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், இந்த அமல்கள் எல்லாம் செஞ்சாலும் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இப்ப இருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. வியாழக்கிழமையுடைய இரவுல இருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரையுமே நீங்க இதை செய்யலாம். முதல் அமல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஜும்மா நாள் வந்தால் உங்களுடைய அமல்களை கொண்டு ஜும்மாவை அலங்கரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், ஜும்மாவை நம்மளுடைய அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். அப்ப நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அமல்களை அதிகப்படுத்தணும். வாரம் முழுவதும் நம்ம செய்த அமல்களை விட அதிகமாக இந்த நாள்ல, இந்த ஜும்மா நாள்ல நம்ம என்ன பண்ணணும், செய்து கொள்ள வேண்டும். அமல்களை கொண்டு அலங்கரிங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன பண்ணுவான், உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஜும்மா நாள்ல நமக்கு என்ன பண்ணுவான், நசீபாக்குவான். மறுமையில பாத்தீங்கன்னா மறுமையிலயும் ஜும்மா இருக்குது. மறுமையிலயும் ஜும்மா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் தொழுக போவாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா அதற்குன்னு சொல்லிட்டு கடை வீதிகள்லாம் இருக்குமாமா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு இம்மேலையும் ஜும்மாவை சிறப்பித்தான், மறுமேலையும் ஜும்மாவை சிறப்பித்தான். அப்ப அமல்களை கொண்டு எப்படி அலங்கரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரத்துல நீங்க செஞ்ச தொழுகை, திக்ரு, இன்னும் துவாக்கள் என்னென்னலாம் செஞ்சீங்களோ அதை ஒரு பங்கு இன்னைக்கு ஃபுல்லாவே அதிகமா செஞ்சு வச்சிருங்க. எல்லா அமல்களையுமே தொட்டு வச்சிருங்க. எனக்கு தொழுகை இல்லை அப்படிங்கிறவங்க, தொழுகை இல்லாதவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, தொழுகை மட்டும்தான் முடியாது, மத்தபடி நீங்க திக்ரு ஓதுறது, துவா ஓதுறது, சலவாத் ஓதுறது இதெல்லாம் செய்யலாம். நீங்க அதிகமாக செஞ்சுக்கோங்க. அடுத்து 2வது அமல். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அந்த நேரம் துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நேரம்னு நபி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நேரம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுக்கப்படல. அது ஒரு கொஞ்ச நேரம் அப்படின்னு இருக்காங்க. அதனால இந்த நாள்ல எந்த நேரத்துல அமல்கள் அங்கீகரிக்கப்படும் நமக்கு தெரியாதனால துவா கேட்டுக்கொண்டே இருங்க. என்ன துவா கேட்கலன்னா, நம்ம என்னதான் நம்மளுடைய தமிழ் துவாக்களை கேட்டாலும் நம்மளால ரொம்ப நேரம்லாம் துவா செய்ய முடியாது. அப்படித்தானே? இப்ப எனக்கு பல தேவைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த நான் முக்கியமா எடுத்து வச்சு கேட்டாலும் கூட என்னால என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையுமே உட்காந்து ஒவ்வொரு தடவையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம ஏதாவது ஒரு குர்ஆன் துவாக்களை மனப்பாடமா வச்சு அதை நம்ம ஒதுக்கணும். ரொம்ப இலகுவா இருக்கிறதுனா யூனுஸ் நபி துவா, மூசா நபி துவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா துவா, இந்த மாதிரி எந்த துவா வேணா எடுத்துக்கலாம். குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜக்ரியா நபி அவர்கள் துவா, காசுக்காக செல்வத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு துவா எடுத்துக்கோங்க. இந்த துவா தான் ஓதணும் கிடையாது. ஏதாவது ஒரு துவாவை எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஓதிக்கிட்டே இருங்க. நான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அதுக்குன்னு துவா இருக்கு. அல்லாஹ் மஹ்ரிலி வஹ்திர்லி, யா அல்லாஹ் எனக்கு இந்த விஷயத்துல சரியான வழியை காட்டு, அதுல பாத்தீங்கன்னா எனக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட நான் துவா செய்வேன். அப்ப ஒரு தேவைக்காக நான் இதை எடுத்துட்டு அதவே என்ன பண்ணுவேன், இந்த வாரம் ஃபுல்லா அந்த வெள்ளிக்கிழமை நைட் வரையும் நான் ஓதிப்பேன். அந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதை மீன் பண்ற மாதிரி ஒரு துவா எடுத்துக்கோங்க. அப்ப 2வது அமல் துவா. 3வது அமல் என்னது, இந்த நாள் அல்லாஹ்விடத்துல நபி அவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய சலவாத் என்ன பண்றாங்க, மலக்குமார்கள் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அதனால சலவாத் அதிகமாக சொல்ல வேண்டிய நாள். நபி அவர்கள் சலவாத் சொல்லுங்கன்னு சொன்னதோட விடாம இந்த நாள்ல அதிகமா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வெள்ளிக்கிழமைக்குன்னு குறிப்பா சொல்லியிருக்கனால வியாழக்கிழமையுடைய மகரீப்ல இருந்து வெள்ளிக்கிழமையுடைய இரவு வரையும் அதிகமாக சலவாத் ஓதிக்குங்க. எந்த சலவாத் வேணா ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ஓதுனா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். மற்றபடி நீங்க என்ன பண்ணலாம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டாவே அது சலவாத் தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு ஓதிட்டாலும் சலவாத் தான். சிறுசா ஓதலாம், பெருசா ஓதலாம். குறிப்பிட்டு இந்த சலவாத் தான் ஓதணும்ட்டு இல்ல. நீங்க ஓதக்கூடிய அனைத்து சலவாத்துக்குமே அதனுடைய சிறப்பை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அப்ப என்னென்ன பார்த்திருக்கோம், 1 சலவாத்து, 2வது துவா ஓதணும், 3வது என்ன சொல்லியிருக்கோம், அமல்களை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லா அமல்களையுமே நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு எப்பயும் செய்வதை விட வழக்கத்துக்கு அதிகமாக அதிகப்படுத்துங்க. இந்த 3 விஷயத்தை நீங்க இப்ப இருந்து ஆரம்பிச்சு செய்து கொண்டே இருங்க. அதுதான் இந்த நாளுடைய நற்பாக்கியங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.